அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எனக்கு டக்குன்னு வந்த ஐடியா தான் இது. ரியலிசம் வர்சஸ் கிப்லி. ஸ்கெட்ச் புக் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு முதல் ஐடியா ஒரு ஃபீமேல் போர்ட்ரேட் ஸ்கெட்ச் தான். ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். பேசிக் நான் கிராஃபைட் பென்சில்ஸ் தான் முதல்ல யூஸ் பண்ணுவேன் பேசிக் ஸ்கெட்சஸ்க்கெல்லாம். அதுக்கப்புறமா தான் மெயின் பார்ட்டே ஆரம்பிப்பேன். எப்ஸ், முதல்ல இந்த மடிப்பு இது எல்லாத்தையுமே கிராஃபைட்டில் யூஸ் பண்ணிவிட்டு சார்கோல், எஸ் த கிங் ஆஃப் ஷேடிங்ஸ். எனக்கு பிளாக் கலர் பிடிக்குங்கிறதாலேயோ தெரியல, இந்த கிராஃபைட் மேலே அப்படி ஒரு ஆப்சஷன். கிராஃபைட்டில் சார்கோல் பிகாஸ் அந்த கலர் அது கையாலேயே ட்ரா பண்ணலாம். பிகாஸ் லைக் பென்சில் டு பேப்பர் இல்லை, யூ கேன் யூஸ் வாட் எவர் யூ வாண்ட். சார்கோலுக்கு நிறைய முகங்கள் இருக்குது. சார்கோல் பவுடர் ஸ்டிக், அது இது சார்கோல் பென்சில் கூட இருக்குது. ஆஃப்டர் டெல் யூ தட் ஆஃப்டர் ஷேடிங் வித் சார்கோல் நான் மறுபடியும் ஹெச்பி பென்சில்ஸால் ஹைலைட் பண்ணிவிட்டு கிராஃபைட் பென்சில் அப்புறமா பென்சில் இரேசர் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். யூஸ்வலி பேசிக்கலி ட்ராயிங் அப்படிங்கிறது பென்சில் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். பிஹைண்ட் த சீன்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நிறைய டூல்ஸ் அண்ட் திங்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் த எண்டிங் ரிசல்ட்ஸ். வாட் டு யூ திங்க் அபவுட் த ரியலிசம் சைட்? இதை முடிச்சுட்டு நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன். பிரேக்கில் முதல்ல மீதி பாதி கலரில் தான் வரையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கிப்ளின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆட்டிகிட்டே இருக்காங்களே, நாமளே இதை பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா. இதெல்லாம் காலங்காத்தால் தான் வரும். ஆர்ட் இஸ் ஆல் அபவுட் கரெக்டிங் யுவர் மிஸ்டேக்ஸ். நான் கிப்லி ஆர்ட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ஸோ வை நாட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, காசாக பண்ணமா என்ன போகுதுன்னு தான் இதை பண்ணேன். பேசிக் ஸ்கெட்ச் முடித்ததுக்கப்புறமா வாட்டர் கலர்ஸில் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ட்ராயிங் யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் அது ஒரு அழகான ஆர்ட் பீஸாக மாறணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம் குமார். பிகாஸ் நீங்கள் அந்த லேயர் பை லேயராக டோன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் ஒரு அழகான ஆர்ட் பீஸ் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் மண்டைக்குள்ளே இருக்கிற மாதிரியே. சும்மாவா அந்த யூடியூப்பில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க, ஐ ஸ்பெண்ட் 60 hours drawing this, I spend 70 hours painting this. பிகாஸ் அவ்வளோ நேரம் ஆகும் கண்டிப்பாக, டெஃபினெட்லி. இந்த ஆர்ட்ஸ் பண்ணுறவனுங்க எல்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காசிப்பிங் ஆண்டிஸை விட ரொம்ப மோசமானவனுங்க. ஏன்னா அவ்வளோ குட்டி டீட்டெயில்ஸை கூட பார்ப்பானுங்க, ரொம்ப மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் கூட பார்த்து பண்ணுவானுங்க. நானே பார்த்துருக்கேன், இத்தினோண்டு ஒரு ஆர்ட்டை பண்ணுறதுக்கு மாதக்கணக்கு ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, மாதக்கணக்கு. ஸோ இப்படியெல்லாம் போகும்போது மியாசாக்கி, அதாவது இந்த கிப்லி ஆர்ட்ஸை க்ரியேட் பண்ணவருக்கு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு 2 years போச்சு அப்படின்னு சொல்லுனா நியாயம் தானே. ஸோ அந்த மனுஷன் இதை பற்றி ஏஐ பூம் அப்பாகி இதை செகண்ட்ஸில் செய்கிறதுக்கு கொந்தளிக்கிறதுக்கு சான்சஸ், அது நியாயம்தான். அவரோட ஃபீலிங்ஸு அது வழி, வேறு டிபார்ட்மெண்ட். இந்த ட்ராயிங்கில் நான் பெயிண்டிங்கில் பேசிக்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கலர் பென்சிலில் ஹைலைட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த போர்டர்ஸ் அண்ட் ஷேட்ஸ் இல்லை போர்டர்ஸை பிளாக் கலர் மார்க்கரால் கொடுத்துருக்கேன். ஸோ ஹவு இஸ் த ஃபினிஷிங்? ஒரு நூப், அதாவது நான் கிப்லி இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை, ஒரு நூப். ஐ திங்க் இட்ஸ் ஓகே. மிஸ்டேக்ஸ் இருக்குது, I agree, mistakes இருக்குது, but still I'm happy with this.